வீட்டை விட்டு விரட்டிய மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகை மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். நாகை மாவட்டம் தெற்காலத்தூரைச் சேர்ந்த வயதான சுப்பிரமணியன் பானுமதி தம்பதிக்கு 2 மகனும் 3 மகள்களும் உள்ளனர். தாய் பானுமதி பெயரில் உள்ள இடத்தை மகன் சுரேஷ் போலியாக தனது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்து கொண்டதாக தெரிகிறது. பின்னர் பெற்றோரை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டு வீட்டிற்கு பூட்டு போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தங்கும் இடமின்றி தவித்து வரும் சுப்பிரமணியன் பானுமதி தம்பதியினர் மகன் சுரேஷ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். என் பேர்ல உள்ள வீட்டை அவங்க மாத்திக்கிட்டாங்க, இடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்த வீட்டையும் அவங்க மாற்றி என்னோட பட்டாவையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இப்போ வீட்டையும் அவங்க பூட்டி விட்டு சாவியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறவங்க தாய்க்குள்ள உட்காந்துருக்கு, குளிர்றாங்க முடியாது. இங்கே வந்த கலெக்டர்கிட்ட அவங்க சரி நான் பார்க்குறேம்மா செய்கிறேம்மா அப்படின்னாங்க. எங்களை அந்த மாடி வீட்டில் ரொம்ப 2 வருஷமா வசித்து வந்தோம். எங்களை வீட்டை வெளியில் போன சமயம் பார்த்து பூட்டி விட்டு எங்களை உள்ளே அனுமதிக்க கூடாதுன்னு பூட்டு போட்டு பூட்டி வச்சுட்டு இன்ன வரைக்கும் கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு எங்களை. மாவட்ட ஆட்சியர் பார்த்து எனக்கு நீதி வழங்கணும்னு